நவம்பர் மாதம் 7ஆம் தேதிக்குரிய பரலோக மன்னா. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இயேசுவை பற்றிய சாட்சியை நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை கண்டேன். வசனத்திற்குரிய விளக்கம். இந்த சிறைச்சேதம் உண்மையாயிராமல் பொருள் அர்த்தமுடையதாக இருந்தாலும் வெகு முக்கியத்துவம் வாய்ந்தது. நம் சுய சித்தத்திற்கு சகல உலக ஆசா பாசங்களுக்கும் நாம் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களாக இது எடுத்துக்காட்டுகின்றதாக மட்டுமல்லாமல் தலையாகிய கிறிஸ்துவை தவிர வேறு எந்த உலக தலைகளுக்கும் நாம் கீழ்ப்பட்டவர்கள் அல்ல என்பதையே குறிக்கிறது. தேவன் இவரையே சரீரமான சபைக்கு தலையாக நியமித்துள்ளார். அப்போஸ்தலனான பவுலும் இதே சிந்தையுள்ளவராக நாம் எல்லாரும் கிறிஸ்து என்னும் ஒரே தலையின் கீழ் சரீரமாக ஞான ஸ்நானத்தின் மூலமாக இணைக்கப்பட்டுள்ளோம் என்றும் இதுவே அவர் மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்நானம் என்றும் கூறுகிறார். நம்முடைய சித்தம் நம்முடைய ஜீவியம் முழுவதையும் மரணம் மட்டும் ஒப்பு கொடுத்து வாழ்வதாகும். ஆமேன்.